மத்திய கிழக்கில வரலாற்றிலே இடம்பெறாத மிகப்பாரிய சக்தி வாய்ந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில தெரிவிச்சிருக்கிறார். ஈரானினுடைய பொருளாதார மையமாயிருக்கிற காக்ஸ் தீவு மீது இன்று மிகப்பாரிய தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த காக்ஸ் தீவு மீது மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதல்களின் விளைவாக உலக எண்ணெய் சந்தையில மிகப்பாரிய பிரச்சனைகள் இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோஸ் நீரிணை ஊடாக இடம்பெறக்கூடிய கப்பல் போக்குவரத்து மிகப்பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளப் போகின்றது என்று உலகம் இப்பொழுது பயந்து நிற்கின்றது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை விட்டிருக்கின்றார். இந்த பதிவில அவர் சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானினுடைய பொருளாதார மையமாக இருக்கின்ற காக்ஸ் தீவு மீது மிகப்பாரிய குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலை சென்ட்ரல் கமாண்ட் நடத்தியதாகவும் இந்த தாக்குதல்களின் போது மிகப்பாரிய சக்தி வாய்ந்த குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த தாக்குதல்களின் காரணமாக காக்ஸ் தீவிலே இருக்கிற மிக முக்கியமான உட்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளதாக அவருடைய கருத்து இருந்தது. அதே நேரம் அவர் இன்னும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். காக்ஸ் தீவில் இருக்கிற உட்கட்டமைப்புகள், ராணுவ கட்டமைப்புகள் மாத்திரமே அழிக்கப்பட்டிருக்குது, ஆனால் எண்ணெய் உற்பத்தி உட்கட்டமைப்புகள் எதுவும் தாக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றனர். ஆனால் இந்த தாக்குதல்களின் விளைவாக இப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்து நிற்குது. இந்த தாக்குதல்கள் காரணமாக ஹார்மோஸ் நீரிணை ஊடாக பயணிக்கின்ற எண்ணெய் டேங்கர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையும், இது தொடர்ந்து மூடி இருக்கின்ற நிலைமையும் உருவாகும் என்று சொல்லி இப்ப உலகம் பயந்து கொண்டிருக்குது. இந்த ஹார்மோஸ் நீரிணை ஊடாக எண்ணெய் டேங்கர்கள் பயணம் செய்ய இல்லைன்னு சொன்னா உலக எண்ணெய் சந்தையில எண்ணெயினுடைய விலை மிக அதிகமாகும் என்று நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் இந்த தாக்குதலுக்கு மிகப்பாரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்குது. இந்த தாக்குதலை நடத்தியதற்காக ஈரான் பதில் தாக்குதல்களை நிகழ்த்தும் என்றும் சொல்லி இருக்கு. இந்த தாக்குதல்களுக்கு எதிர் தாக்குதல்கள் நிச்சயமாக நிகழ்த்தப்படும் சொல்லி இப்ப ஈரான் சொல்லி இருக்கு. இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஈரான் சொன்ன விஷயத்துல இன்னும் ஒன்று என்னண்டா, இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா சார்ந்த எரிசக்தி வாயு நிறுவனங்களை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கு. இந்த எரிசக்தி வாயு நிறுவனங்கள், நிலையங்கள், அதே மாதிரி எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்கி அவற்றை சாம்பலாக்குவோம் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கு. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்மையில நான் ஒரு காணொலியை உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அந்த காணொலியில ஈரானினுடைய பொருளாதாரத்தினுடைய மையமாக இருக்கின்ற காக்ஸ் தீவு மீது தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக செய்திகளில் கூறப்பட்டிருந்தேன். அந்த சம்பவம் மிக விரைவாகவே இப்ப நடந்திருக்குது. இதன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் உலகத்துல எழும்பி இருக்குது. கிட்டத்தட்ட எண்ணெய் விலை இதனால மிக உயரப்போகுது என்றதான் உண்மையான விஷயம். காக்ஸ் தீவு என்றது சாதாரண தீவு அல்ல. ஈரானுக்கு இது முக்கியமான தீவு. ஈரான் உற்பத்தி செய்கின்ற அல்லது ஏற்றுமதி செய்கின்ற எண்ணெய் வளத்தில கிட்டத்தட்ட 90% எண்ணெய் இந்த தீவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆகவே இது ஈரானினுடைய மிகப்பெரிய பொருளாதார மையமாக இருக்கின்றது. இந்த பொருளாதார மையத்தின் மீதுதான் இன்றைக்கு அமெரிக்கா கண் வைத்திருக்கின்றது. மட்டுமில்லாமல் மிகப்பாரிய குண்டு தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கின்றது. இந்த தீவின் மீது நிகழ்த்தப்பட்ட குண்டு தாக்குதல்கள் தொடர்பாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கிலேயே இடம்பெறாத மிகப்பாரிய சக்தி வாய்ந்த குண்டு தாக்குதல்களை இன்று நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். இந்த தாக்குதல்களை சென்ட்ரல் கமாண்ட் நடத்தி இருப்பதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த தாக்குதல்களின் மூலம் அமெரிக்கா 2 விடயங்களை சாதிக்கலாம் என்று சொல்லி யோசிச்சு, ஒரு விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரானினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பது, இதனால் ஈரானை பொருளாதாரத்தில் மிக தாழ்வான இடத்திற்கு கொண்டு செல்வது. மற்றது, இந்த தீவில் உற்பத்தி செய்கின்ற அல்லது இந்த தீவில் இருந்து ஏற்றுமதி செய்கின்ற அதிகளவான எண்ணெயை சீனாவே வாங்குகின்றது. அதை தடுக்க முடியும். இது இரண்டாவது திட்டம், அமெரிக்காவினுடைய திட்டமாக இருக்கின்றது. ஈரானுக்கு உள்ளே என்ன நடக்கின்றது? ஈரானுக்கு உள்ள பாத்தீங்கன்னா அனைத்து தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டிருக்குது. அனைத்து இணைய வசதிகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இங்க எந்த இணைய வசதிகளும் இல்லாமல் இருக்கின்றது. சிலர் பாதுகாப்பற்ற முறையில ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி இணைய சேவையை பெற்றுக் கொள்கின்றனர். ஆனால் இது ஆபத்தானது. இங்கு இணைய சேவைக்காக ஸ்டார்லிங்கை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ஈரானுக்குள்ள இருந்த எந்த செய்திகளும் வெளியில வாரதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலால இங்க மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய அழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்குது. ஈரான் மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது. டெஹ்ரான்ல இருக்கிற
தப்ரீஸ் என்ற நகரத்திலிருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறு கூறிக்கொண்டிருக்குது. இப்பொழுது இஸ்ரேல் ராணுவம் ஈரான் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்குது. அதாவது ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்ல இருக்கிற தப்ரீஸ் என்ற நகரத்திலிருந்து உடனடியாக மக்களை வெளியேறுமாறு சொல்லி இருக்கின்றது. இந்த நகரத்துக்கு அண்மையாக ராணுவ நடவடிக்கைகள் இடம்பெற இருப்பதாகவும் இதனால் மக்களை வெளியேறுமாறும் சொல்லப்பட்டிருக்குது. ஈரான்ல இணைய சேவைகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால இங்க இருக்கிற மக்கள் தங்களுடைய உறவினர்களை யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது எந்த இடம் பாதுகாப்பானது, எங்கே செல்ல வேண்டும் என்ற மாதிரியான தகவல்களை பெற்றுக் கொள்றதுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றனர். காக் தீவில நிகழ்த்தப்பட்ட இந்த மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா தன்னுடைய கடற்படையினரை வளைகுடா நாடுகளை நோக்கி மிக அதிக அளவில் அனுப்ப இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்ல கடந்த 2 வருடங்களாக அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ கப்பல் தரைச்சி நிற்குது, USS திரிபோலி. இந்த கப்பலை இப்ப வளைகுடாவை நோக்கி அனுப்புவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தாக்குதல் மிக குறைந்த காலத்துல நின்றுவிடும் என்று எண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அமெரிக்கா தன்னுடைய படைகளை ஈரானை நோக்கி மிக அதிக அளவில் அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொருளாதார மையங்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஈரான் மிரட்டி கொண்டிருக்கு. ஆகவே இந்த யுத்தம் எங்க போய் முடிய போகுது, இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த யுத்தத்தின் காரணமாக பொருளாதார பின்னடைவை மிக அதிக அளவில் உலகம் சந்திக்க இருக்கின்றது என்பதுதான் உண்மை. உலகத்தில எண்ணெய் விலை அநேகமாக எல்லா நாடுகளிலும் மிக அதிக அளவு உயர்ந்து சென்று கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளை உலகம் மிக விரைவில் சந்திக்க இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து ஈரானினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு ஈரானுக்கு ஆதரவான கப்பல்கள் தவிர ஏனைய கப்பல்கள் செல்ல முடியாது. இதனால் எண்ணெய் ஏற்றுமதி என்பது மிகவும் ஸ்தம்பித்து போய் நிற்கின்ற நிலைதான் இன்றைக்கு உலகத்தில இருக்குது. ஆகவே இந்த யுத்தம் எங்கே செல்ல போகின்றது? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இது இன்றைய உலக நிலவரம். மீண்டும் ஒரு உலக நிலவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.